ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு நானும், அம்மா, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் நாங்க எல்லாரும் வந்து ஒரு குட்டியா ஹஸ்பண்ட்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க கூட. ஸோ சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, பக்கத்துல வந்து டைமண்ட் ஜுவல்லரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நமக்கு அது வாங்குறதுக்கு பட்ஜெட் கிடையாது. ஃபியூச்சர்ல ஒரு வேளை எப்பயாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு இருந்ததுனால நம்மளும் வந்து வாங்கி பார்த்தாச்சு. சரி சும்மா போட்டு பார்ப்போம் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. பட் ஆனால் ப்ரைஸ் மட்டும் நல்லா இல்ல. ஸோ இதுதான். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ அதனால இது வந்து நம்ம வாங்கல. சும்மா போட்டு பார்த்துட்டு ஆ குடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு மட்டும் சின்னதா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போது வழியில வந்து ஒரு இலைய பறிச்சுட்டு வந்தேன். அத வச்சு தான் இன்னைக்கு வந்து ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து ஏர் ட்ரை க்ளே எடுத்துட்டு, கூடவே வந்து கொஞ்சமா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து அது ஒட்டாம வரும். இப்ப வந்து அந்த க்ளேவ வந்து நல்லா ரோல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து நமக்கு எவ்ளோ பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இத ரோல் அவுட் பண்ணிடலாம். ரோல் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அந்த இலை இருக்கு இல்லையா? அத வந்து இது மேல வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து அந்த இலையில இருக்கிற அந்த நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா? அது அப்படியே வந்து இதுல வந்து நல்ல ஒரு இம்ப்ரஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எவ்வளோ பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாரி ரோல் பண்ணும்போது நம்மளுடைய க்ளே வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பண்ற அந்த இலை வந்து உடையாம வரும். ஸோ இப்ப வந்து ரோல் பண்ணியாச்சு. இப்ப இது மேல வந்து அந்த இலைய வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் பறிச்சுட்டு வந்த அந்த இலை. இத இது மேல வச்சுட்டு லைட்டா ரோல் பண்ணி விட்டோம்னா, இந்த இலையோட இம்ப்ரஷன் நமக்கு அப்படியே வந்து க்ளேல வந்துரும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா, நமக்கு இதோட ஃபுல் இம்ப்ரஷனுமே வந்து நமக்கு க்ளேல வந்துரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ரோல் பண்ணியாச்சா? இப்போ வந்து நம்ம இந்த இலைய எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம்னா, அந்த க்ளேல வந்து இலையோட இம்ப்ரஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து நைஃப் எடுத்து, அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற க்ளேவெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நமக்கு அந்த இலையோட ஷேப்ப மட்டும் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம்னா, எக்ஸஸா இருக்கிற அந்த சைட்ல இருக்கும் இல்லையா? அந்த க்ளேலாம் வந்து இந்த மாதிரி வந்துரும். ஸோ இத வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்துட்டு இந்த க்ளேக்கு வந்து அந்த லீஃப் ஷேப்ல இருக்கு இல்லையா? நம்ம அங்கங்க ஓரம் வந்து லைட்டா வந்து இப்படி மடிச்சு விட்டோம்னா, நமக்கு ரியல் இலை மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி எக்ஸஸ்லாம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, லைட்டா அங்கங்க மடிச்சு விட்டுட்டு, இத அப்படியே வந்து நம்ம காய விட்டுடலாம். இதே மாதிரி வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நெறைய க்ளே ஒர்க்ல வந்து பண்ண கிராஃப்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒரு வேள பார்க்கலன்னு சொன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், பட்டன்லயும் லிங்க்ஸ் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு ரெகுலரா அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸஸ் க்ளே எல்லாம் எடுத்துடலாம். சரிங்களா? இந்த மாரி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து, இத லைட்டா ஓரமா வந்து அந்த ஓரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அத லைட்டா ஷேப் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட இலை இப்படிதான் இருக்கும். காஞ்சிடுச்சு. இப்ப இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு மேல வந்து நானு கிரீன் மெட்டாலிக் எடுத்துக்கிறேன். மெட்டாலிக் எடுத்துட்டு ஃபுல்லா வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா, நமக்கு அப்பதான் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். அதனால வந்து கிரீன் மெட்டாலிக் எடுத்திருக்கேன் நானு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து பண்ணிக்கலாம். இந்த மாரி நம்ம இலைய அங்கங்க ஃபோல்ட் பண்ணும்போது, அது பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் லுக் வந்து நமக்கு குடுக்கும். அதனால தான் வந்து அங்கங்க வந்து கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்லைட்டா வந்து இந்த மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு, இது ஃபுல்லாவே வந்து நம்ம கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இந்த இலை ஃபுல்லாவே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம்.
நமக்கு அது பெயிண்ட் பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு கோட் பெயிண்ட் பண்ணோம்னா இன்னுமே நமக்கு ஒரு பிரைட்டாக வந்து அந்த பிரைட் லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அந்த க்ளாஸி ஃபினிஷுமே வந்து நமக்கு நல்ல என்ஹான்ஸ்டாக காட்டும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் இலையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இலையை வந்து நமக்கு பெயிண்ட் பண்ணும்போதே தெரியும் அந்த நரம்புகள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த இலையில வந்து நமக்கு பதிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு நமக்கு எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் திக்கா வேணும் டார்க்கா வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அங்கெல்லாமே வந்து நம்ம இன்னொரு கோட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் லீஃபையுமே வந்து நம்ம கவர் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ இது நல்லா காயட்டும். மீன்வைல் வந்து நம்ம இந்த லீஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டர்ல வந்து டெக்கரேட் பண்றதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதையுமே வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எட்ஜஸ்க்கு எல்லாம் வந்து நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது காயட்டும். ஸோ அங்கங்க வந்து நல்ல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நல்லா காயணும். ஸோ தட் வந்து நம்ம இதுக்கப்புறம் இதுல வந்து ஃபர்தர் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? நம்ம இலைக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இலையில வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிள்ளையார் செஞ்சு வச்சிருக்கோம். இதுவுமே வந்து கிளேல தான் செஞ்சிருக்கோம். இந்த கிளே பிள்ளையாரை வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளே பிள்ளையாரை பெயிண்ட் பண்றதுக்கு வந்து மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த தும்பிக்கை, கால், காது இது எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பிள்ளையார் தான் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதனால வந்து டீடைலிங் வந்து ரொம்ப எதுவும் கொடுக்கணும்னு இது கிடையாது. ஸோ டீடைல்ஸ்லாம் இல்லாம நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் பிள்ளையார் வந்து செஞ்சிருக்கோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் பிள்ளையாருக்கு இந்த மாதிரி மெட்டாலிக் கோல்டு வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கோம் இல்லையா அந்த இலை, அந்த இலையில வந்து இவரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல வந்து ஒரு பேஸ் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மறுபடியும் மெட்டாலிக் கோல்டு கலர் அடிச்சோம்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ காதுக்கும் நம்ம அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ காது, கிரீடம், காலு இது எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பெயிண்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து நமக்கு அந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லீஃபோட கலரும் இந்த கலருமே வந்து ரெண்டும் மேர்ஜ் ஆகாமல் இருக்கும் அங்கங்கே. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு பேக்ரவுண்ட் கலரும் இந்த கலரும் வந்து நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கணேஷா வந்து ரெடி ஆயிட்டாரு. ஸோ இப்போ இந்த கணேஷாவை எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய இலையில வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இலை பார்த்தோம்னா நல்ல காஞ்சிருச்சு பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய இலை வந்து இதோட பேக் சைடு வந்து பார்ப்போம். பேக் சைடு வந்து கிரீன் கலர் பிளெயினாக அடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு க்ளாஸி லுக்கு தெரியுது பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா கணேஷா, அந்த கணேஷா வந்து இதுக்கு நடுவில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் க்ளூ போட்டு நம்மளுடைய கணேஷா வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். லீஃபோட நடு பகுதியில் இந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டிடலாம். ஸோ இலையில வந்து இதை வந்து நம்ம வந்து சோறுல மாட்டுற மாதிரி வந்து மேலே வந்து ஒரு துளையும் போட்டிருக்கோம். அப்போதான் வந்து நம்ம சோறுலையும் மாட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம டேபிள் டாப்லாம் வச்சுக்கலாம், இல்லை சாமி ரூம்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கணேஷா வந்து நம்மளுடைய இலையில ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வால்புட்டி பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம
இந்த வால்புட்டி பவுடர் வந்து நமக்கு ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் வால்புட்டி பவுடர் எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஒயிட் க்ளூவை ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒயிட் க்ளூ சேர்த்துட்டோம். ஒயிட் க்ளூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து இது பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதோட பேஸ் வந்து ரெடி பண்ண போறோம். நம்ம இலையில வந்து கணேஷாவை ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய பேஸ் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கு. ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா அதோட லிங்கை வந்து நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பேஸ்க்காக வந்து நான் ஒரு குட்டியா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த பாக்ஸ்க்குள்ள இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த இதை வந்து மிக்சரை இதுக்குள்ள வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்படி லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு டீ லைட் கேண்டில் எடுத்து அதுக்கு ஃபுல்லா வந்து டேப் சுத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ண இந்த கேண்டில வந்து இதுக்கு நடுவுல இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு அழுத்தி விட்டீங்கன்னா அது உள்ள நல்லா செட் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நம்மளுடைய இலை இருக்கு இல்லையா, கணேஷா வச்ச இலை, அந்த இலைய வந்து இப்போ இதுல வந்து நம்ம செட் பண்ண போறோம். அதாவது அந்த கேண்டிலுக்கு பின்னாடி இப்படி இந்த மாதிரி நிக்க வச்சிடணும். நிக்க வச்சோம்னா அது நல்லா ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஃபிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒட்டினதுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு பாருங்க. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அட்டை டப்பா இருக்கு இல்லையா, இதை வந்து பிச்சு எடுத்துடலாம். இதை பிச்சு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பிச்சுட்டு அது நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த கேண்டிலையும் வெளியே எடுத்துடலாம். அந்த டீ லைட் கேண்டில் இருக்கு இல்லையா, அதையுமே வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. ஸோ ஒயிட்டா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ்க்கு வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். கிரீன் கலர் எடுத்துட்டு, ஏன்னா நம்மளுடைய இலையோட கலரும் பச்சை கலர் இல்லையா, அதனால பேஸ்க்குமே வந்து நம்ம பச்சை கலர்ல வந்து ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் இருக்கு இல்லையா, மெட்டாலிக் கோல்டு எடுத்து லைட்டாக வந்து அங்கங்கே டேப் பண்ணி 2 கலருமே வந்து கொஞ்சம் லைட்டாக மர்ஜ் பண்ணி விட்டுலாம். ஸோ தட் நமக்கு வந்து அந்த க்ளோசி ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அங்கங்கே டேப் பண்ணிட்டு 2 கலரையும் நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு க்ளாசி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் பேஸையுமே வந்து நல்ல க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டன் மெட்டாலிக் கோல்டு எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த லிப்பன் ஆர்ட்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கண்ணாடி எடுத்துட்டு அதை வந்து இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம கண்ணாடி எடுத்துக்கலாம். கண்ணாடி எடுத்துட்டு நான் இதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப் வந்து மேலே இலையில வந்து அங்கங்கே வந்து ஒட்டுறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப் கண்ணாடி வந்து இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த டீ லைட் கேண்டில் வைக்கிறதுக்கு, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பேஸ்க்கு வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அந்த பேஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய அந்த மிரர்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா வரிசையா ஒட்டிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி ஒட்டும் போது அது ரொம்ப வந்து இன்னுமே வந்து அதோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லா கண்ணாடியுமே வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் நம்மளுடைய
கணேஷாவோட டீ லைட் கேண்டில் ஹோல்டர் ரெடி. ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? இதோட பின்புறத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லா ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்மளுடைய டீ லைட் கேண்டில் ஹோல்டர். இப்போ நம்ம கேண்டில் வச்சு இதில் ஏற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கணேஷா டீ லைட் கேண்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you all. Bye bye.